இப்ப நம்ம எங்கன்னா திருவண்ணாமலை நோக்கி போயிட்டு இருக்கோம் ட்ரெயின்ல. அவன் வந்ததும் படுத்து காதுல கெஸ்ட மாட்டவன் தான். இந்த சைடு தெரியாது, அந்த சைடுல இருக்கு. இந்த இருக்கு இன்னுமே களத்துல வருத்திக்கிட்டே இருக்கான் மக்கா. இப்ப மணி 3 போகுது. விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்து போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து அடுத்த திருவண்ணாமலைக்கு பஸ் ஏறி தான் போனோம். பஸ் கிடைக்கிற தெரியல. பாருங்க ஒரே பனி முட்ட மாட்டுறது. மக்கா ஒரு வழியா பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டோம். ஆட்டோ பிடிச்சு வந்துட்டோம். இது திருவண்ணாமலை பஸ் எங்க இருக்குன்னு பாக்கணும். இப்ப எங்க இருக்கோம்? திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். இப்ப இங்க இருந்து எங்க போறோம்? பர்வதமலைக்கு போறோம். ஆமா, அந்த பர்வதமலைக்கு போற பஸ் ஸ்டாண்ட் போற பஸ்ல ஏறி இருக்கு. என்னன்னா வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு போலான்னு ஐடியா இருந்தா, இப்ப ஒரு சின்ன பிளான்ல ஒரு சேஞ்ச். மலை ஏறிக்கிட்டு வந்து கோயிலுக்கு போய்க்கலான்னு. மக்கா பர்வதமலை பஸ் ஸ்டாப் வந்து சேர்ந்துட்டோம். இனி இங்க இருந்து மலையை பார்த்து நடந்து போக வேண்டியதான். செக் போஸ்ட் போய் செக் போஸ்ட்ல இருந்து மலையேற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் அப் ஆகலாம் சொல்லி ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கும். பர்வதமலைக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் இது. இனி இங்க செக் போஸ்ட்ல இருந்து மேலே ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். வணக்கம் அக்கா. இப்ப எங்க நிக்கோம்னா, நம்ம பர்வதமலை என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட்ல நிக்கும். செக் போஸ்ட்ல இருந்து நம்ம உள்ள அலோ பண்ணதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க. நம்ம பேக் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கோம். அக்கா நம்ம மேல கொண்டு போற பாட்டில் கவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டு ஒவ்வொரு பீஸுக்கும் வந்து 10 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்க ரிட்டர்னுக்கு கீழே இறங்கி வரும்போது இவங்கள்ட்ட கொடுத்து அந்த ஃபீ ரிட்டர்ன் கலெக்ட் பண்ணிக்கலாம் அக்கா. இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். அந்த ஃபீ ரிட்டர்ன் கலெக்ட் பண்ணிக்காண்டியாவது மேல பிளாஸ்டிக் வேஸ்ட் எதுவும் போடாம வருவாங்க அக்கா. ஒரு வழியா பர்வதமலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாத்துங்க, மாசானம் கூட வர்றாரு. அவ்வளவு வெயிட்டும் கையில கொடுக்குறோம். அவ்வளவு வெயிட்டும் தண்ணி பந்தம் தூக்கிட்டு வர்றாரு. பாருங்க, இது நம்ம நண்பர்கள் ஆன் த வே ட்ரெயின்ல மீட் பண்ணோம். மகா பர்வதமலை ட்ரெக் எப்படி இருக்கும்னா, கொஞ்ச தூரம் இப்படி செக் போஸ்ட்ல இருந்து நடந்து போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படி பாதையாட்டு இருக்கும். அதுக்கு மேல வந்து பாறை பாதையாட்டு இருக்கும். அதுக்கு மேல கடப்பாறை பாதைன்னு ஒண்ணு உண்டு. அந்த இது அதுக்கு மேலதான் கோயில் இருக்கு. இப்ப நாங்க போயிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த செக் போஸ்ட்ல இருந்து படிபாதைக்கு கேப், அந்த இடப்பட்ட இடத்துல உள்ளது. மேல நீங்க சிவன் கோயில் போய் சேரைக்கு முன்னாடி போற வழியில நிறைய கோயில் இருக்கு. அதே மாதிரி நிறைய லிங்கம் இருக்கு. அதை பாக்கலாம். இந்த பர்வதமலை மேல உச்சி போய் சேரது வரைக்கும் நீங்க நிறைய கோயில் பார்க்கலாம். போற வழி ஃபுல்லா லிங்கம் இருக்கும். லிங்கத்து மேல அவ்வளவு திருநீர் போட்டு பூஜை பண்ணி இந்த ஆரம்பம் போட்டு எடுத்து அந்த இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. பர்வதமலையோட மொத்த உயரமே கடல் மட்டத்துல இருந்து 4560 அடி. மகா இப்ப நம்ம படிபாதையில நடந்து போயிட்டு இருக்கோம். படிபாதை மொத்தம் எத்தனை படி உண்டுன்னா 1263 படி. மகா இந்த பர்வதமலையோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? மேல உள்ள கோயிலும் சரி, இல்ல போற வழியில இருக்க எல்லா லிங்கத்திலும் சரி, உங்க விருப்பத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம். மகா நீங்க தொட்டு பூஜை பண்ணிக்கலாம். யாரும் உங்களை தடுக்கவும் மாட்டாங்க. நீ ஏன் பூஜை பண்றான்னு கேட்கவும் மாட்டாங்க. ராஜா ஹாய் சொல்லு. மகா இந்த பர்வதமலையோட வரலாறு என்னன்னா, நம்ம கன்னியாகுமரியில இருக்க மருத்துவமலை மாதிரி தான். ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது உடஞ்சு விழுந்த ஒரு சின்ன துண்டு தான் இந்த மலை. மித்தலாஜிக்கலாட்டு சொல்லப்பட்ட வரலாறு மக்கா இது. அது மட்டும் இல்ல மக்கா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்க இலக்கியங்களுக்குள்ள ஒன்னான மலை படிக்கடத்துல இதை பத்தி நவீர மலைன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க மக்கா. இது மட்டும் இல்ல மக்கா, இன்னும் இந்த மலையை பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு மக்கா. பர்வதமலை மேல ஏறிட்டு இருக்கோம். பாதி வழி விட முடியல. அதுக்கு முன்னாடி சிவன் போயிட்டு இப்ப நம்ம பர்வதமலையில படிபாதை தாண்டி பாறைபாதை வழியா மேல போயிட்டு இருக்கோம். போற வழி ஃபுல்லா நிறைய சிவலிங்கம் இருக்கும். நீங்களே உங்க கைப்பட தொட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, யாரும் தடுக்கவும் மாட்டாங்க மக்கா. ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது விழுந்த சின்ன துண்டுதான் இந்த மலைன்னு சொன்னேன்ல. அந்த ஸ்டோரி கேப்ப இங்க நிறைய மெடிசினல் பிளான்ஸ் இருக்கு மக்கா. அது மட்டும் இல்ல மக்கா, சங்க காலத்துல நன்னன் செய் நன்னன் ஒரு மன்னன் ஆட்சி பண்ணான். அவனோட கோட்டை ஒண்ணு இன்னுமே இந்த மலைக்கு மேல இருக்கு. முழுசாட்டு இல்லாட்டாலும் அதோட ரிமைன்ஸ் வந்து இன்னுமே இந்த மலைக்கு மேல இருக்கு மக்கா. இதுக்கு முன்னாடி பர்வதமலை வந்து நீங்க நைட் நேரமும் ஏற முடியும். நைட் நேரமும் ட்ரெக்கிங் அலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா சொல்லணும்னா 2025க்கு முன்னாடி வரைக்குமே நைட் நேரம் அலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி கன்சர்ன்ஸுக்காண்டி நைட் ட்ரெக்கிங் பண்ண அலோ பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க வரக்கூடிய மக்கள்னாலே, இங்க உள்ள லோக்கல் மக்கள்னாலே ஒரு விஷயம் இன்னுமே நம்ப விடுது மக்கா. அது என்னன்னா, நைட்டு நேரம் சித்தர்கள் மேல உள்ள சிவன் கோயில்ல இன்னுமே பூஜை பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அதுவும் மணியோசை கேக்குமா, அது கூடவே அவங்க மந்திரங்கள் சொல்ற சத்தமும் கேக்குமா மக்கா. இவ்வளவு நேரம் பர்வதமலை பத்தின ஹிஸ்டரி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம இப்ப பர்வதமலையில படிபாதை தாண்டி பாறைபாதை வழியாட்டு மேல போயிட்டு இருக்கோம். இந்த வழியா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா கடப்பாறை மலை வரும் மக்கா. அதுக்கு மேலதான் சிவன் கோயில் இருக்கு மக்கா. ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது நாங்களும் வெயில் தவுத்துறோம், யாராவது படாத பாடு பட போறோம்னு நினைச்சோம். ஆனா எங்க நல்ல நேரமோ இல்ல சிவனோட கருணை கண் பார்வையான்னு தெரியல. நாங்க வந்த டைம் வந்து பர்வதமலை மிஸ்ட் நிறைஞ்சு கொடைக்கானல் ஊட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி வேற லெவலாட்டு இருந்து மக்கா. மேல ஏற வெயிலே இல்ல மக்கா. மொத்த இடத்தையும் மேகம் மறைச்சிட்டு ஃபுல்லா மிஸ்ட். இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம சில்லுன்னு இருந்து. இதுல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயாச்சுன்னா கடப்பாறை மலை வந்துரும் மக்கா. அங்க இருந்து நம்ம மேல சிவன் கோயில் போக முடியும். எங்களுக்கு இந்த படிபாதையோ பாறைபாதையோ எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் நீட்டா போனாங்க, நீட்டா வந்தாங்க. இந்த கடப்பாறை மலையில இரும்பு கம்பி எல்லாம் போட்டு படிக்கட்டு எல்லாம் செட்டா கட்டி வச்சிருப்பாங்க. அது வழியா தான் மேல சிவன் கோயிலுக்கு போக முடியும். இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சைடோட மக்கள் இறங்கி வந்துட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடோட அந்த மக்கள் ஏறி போயிட்டு இருப்பாங்க. இங்கதான் மக்கா பிரச்சனையே வந்து கிரௌடு சரியான கிரௌடு மக்கா. அதுவும் நாங்க போனது ஒரு அற்புதமான நாள் அன்னைக்கு. எங்களுக்கு அன்னைக்கு தான் போடி சிச்சுவேஷன் அமைஞ்சு இல்ல. எங்களுக்கு இந்த கூட்டம்லாம் பிரச்சனை இல்ல மக்கா. ஆனா அவங்க பண்ண விஷயம் தான். மனுஷங்க இப்படி கேவலமாட்டம் இவ்வளவு மோசமானவங்களாட்டம் இருப்பாங்க நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம் மக்கா. மகா பர்வதமலை ஜனவரி 1, 2026 பிரதோஷம் வர இன்னைக்கு பாருங்க.
அருமையான கிரௌடு. இப்ப நாங்க எங்க நிக்கோம்னா நம்ம பர்வதமலையில கடப்பர மலைன்னு ஒண்ணு உண்டுல, அதோட என்ட்ரன்ஸ் எல்லாம் நிக்கும். அதாவது இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போனா இந்த அவங்க எட்டிச்சாடி போறாங்கல்ல, இந்த பாதை வழியா தான் மேல போகணும். அதுல ஒரு இரும்பு படிக்கிட்டு இருக்கும், அந்த படி வழியா தான் நம்ம மேல போற மாதிரி இருக்கும். பயங்கர கிரௌடா இருக்கு மக்கா. எங்களுக்கு இந்த கிரௌடெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும், என்னால மலையேற வருவாங்க, சாமி கும்பிடணும் வருவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க பிரச்சனை ஆரம்பிக்குன்னா இவங்களோட நடத்தையில தான். எல்லாரும் பொறுமையாட்டு இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இது என்னன்னா நீ எப்படி முன்ன போலாம், நான் தான் முன்ன போவேன்னு சொல்லி ஆளுக்கு போட்டி போட்டு முந்திக்கிட்டு யாராவது நான் தான் முன்ன போவேன்னு சொல்லி எல்லாரும் சவுட்டி தள்ளிக்கிட்டு யாரையும் நமக்கு பிரச்சனை. இந்த வீடியோல பார்க்க மாதிரி ஜென்ஸ் மட்டும் இல்ல, லேடிஸும் இப்படிதான் ஏறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு சைடு பள்ளமாக்க மக்கா. இப்படி போட்டி போட்டு மேல யாரோடைய ஆட்கள் யாரா ஒரு ஆள் ஸ்லிப்பா இந்த கிரௌடு மேல விழுந்தாலுமே இந்த கிரௌடு பள்ளத்துல தான் விழுவாங்க. அந்த பள்ளம் பாத்தீங்களா ஃபுல்லாவே மிஸ்டால கவர் ஆயிருக்கு. இந்த இடத்துல யாராவது விழுந்தாலுமே அவங்களை காப்பாற்ற முடியும்னு நீங்க நினைக்கீங்களா? சாமி கும்பிடுறதும் கும்பிடாம இருக்கிறதும் அவங்கவுங்க விருப்பம் மக்கா. அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனா எது நம்ம கேள்வி கேட்கலாம்னா அவங்களோட நடத்தைய இந்த மாதிரி முட்டி மோதி எல்லாரும் திட்டி சவுட்டி தள்ளிக்கிட்டு மேல போய் சாமி கும்பிட்டா அந்த சாமி உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் பண்ணணும்னு நினைக்கீங்களா நீங்க?